मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நம்ம எல்லாரோட மைண்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால நம்மளால எதையும் யோசிக்கவும் முடியும், எதையும் பார்க்கவும் முடியும். அப்புறம் யாருக்கு மைண்ட் இல்லையோ அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க இந்த ப்ரோகிராம பார்க்க கூடாதுமா. இது சிரிக்கிற விஷயம் இல்ல நண்பர்களே. அப்படி நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் குழந்தைங்களா. இவரு ரொம்ப ஓவரா பண்றாரு. ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்லமா. சும்மா காதால கேக்குற எல்லாத்தையும் நம்பிர கூடாது. சில விஷயங்களுக்கு எப்பவுமே தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. அதாவது முதல்ல கோழி வந்துச்சா இல்ல முட்டை வந்துச்சா. அட போதும், நீ வளர்றத கொஞ்சம் நிறுத்து. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நம்ம போய் கோழிக்கிட்டயே கேட்போம். முதல்ல கோழி வந்துச்சா இல்ல முட்டை வந்துச்சான்னு. அட அது இல்ல டாங்கி, நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதாங்கறத தெரிஞ்சுப்போம், அவ்வளவுதான். அப்ப சரி வாங்க, நாம நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனா எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு மூளையே கிடையாதே. மேடம் என்ன பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நான் போய் அதை செய்றேன். ஹனி, பனி, பப்பட், நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க? அடடா, நான் ஃபியூச்சர்ல சாப்பிட்டு இவ்வளவு குண்டாயிட்டடா. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அடேங்கம்மா, இது மாட்டிக்கிச்சு போல இருக்கு. இது வெளியே இழு, நல்லா இழு. என்ன எதுக்கு வெளியே இழுத்து தள்ளினீங்க? உள்ள தள்ளி விட்டுக்கலாம்ல. இப்ப நான் எப்படி சாப்பிடுறது? நான் ஒண்ணும் சாப்பிடவே இல்லையே. இது இந்த டோருக்கான பில்லு. சாப்பிட்டதுக்கான பில்ல நான் அப்புறமா கொடுப்பேன். உங்களை வரவேற்கிறோம். உங்களோட பில்ல வாங்கிக்கோங்க. கொடுங்க, உங்க பொருளை கொடுங்க. உங்களோட பொருளை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. அடேங்கப்பா, ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட். திருட புடிங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிட்டு இவ்வளவு குண்டா இருக்க கூடாது. இப்ப பாருங்க, என்னோட உணவை என்னால காப்பாத்திக்க முடியல. இனி நான் பட்னியா தான் இருக்கணும் போல இருக்கு.
அடேங்கப்பா, ஸ்கூலுக்கு போலேனா எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. குழந்தைகளா, உங்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியமானது. எப்படி தோலை உரிக்காம வாழைப்பழத்தை சாப்பிட முடியாதோ அதே மாதிரி ஞான பழங்களை நாம அடையிறதுக்கு அஞ்ஞானங்கிற தோலை நாம உரிச்சே ஆகணும். என்ன புரிஞ்சுதா? அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா சொல்லுங்க, ஆரஞ்சு பழம் மேல பாக்குறதுக்கு முழுசா இருக்கு, ஆனா உள்ள ஏன் தனித்தனியா இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, இத நீங்க சொல்லுங்க. பால்ல இருந்து வெண்ணெய், வெண்ணெயில இருந்து நெய் எடுக்கிறோம். ஏன் நெய் மறுபடியும் பால் ஆக மாட்டேங்குது? சரி, இத சொல்லுங்க. வாத்துக்கு பின்னாடி 2 வாத்து, அப்புறம் வாத்துக்கு முன்னாடி 2 வாத்து, மொத்தம் எத்தனை வாத்து சொல்லுங்க? 3 வாத்து. என்ன புரிஞ்சுதா? அதான் இல்ல, 5 வாத்து. அட, அது எப்படி? எங்க வாத்து நடுவுல நிக்குது. அதுக்கு முன்னாடி 2 வாத்து, அதுக்கு பின்னாடி 2 வாத்து, மொத்தம் 5 தானே? சரி சரி, என்னங்க என்னோட தலையில எத்தனை தலைமுடி இருக்கு? தலையில இருக்கிற முடிய எப்படி கண்ணா என்ன முடியும்? என்னால என்ன முடியும்? அவனோட தலையில 3,12,09,030 முடிகள் இருக்கு. நீ பொய் சொன்னாலும் சொல்லுவ. இதை எப்படி நான் ஒத்துக்க முடியும்? அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப நீங்களே எண்ணி பாருங்க. என்னங்க என்னங்க என்ன புரிஞ்சுதா? இவரே ஒரு ஞான சூனிய நமக்கு ஞானம் கொடுக்க வந்துட்டாராம். போங்க போங்க இங்க இருந்து. என்ன மொத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அறிவை பகிர்ந்துக்கிறதால அறிவு வளரும். என்ன புரிஞ்சுதா? அப்ப நானும் உங்களுக்கு அறிவுரை சொல்றேன் குழந்தை. கேட்காம மொத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க, இல்லன்னா இப்படிதான் நீங்க அவமானப்படுவீங்க. என்னோட ஃபியூச்சர் ரொம்ப ஆபத்துல இருக்கு. இங்க ஒரு ஆந்த இந்த போப்பட்டுக்கு அறிவுரை சொல்லிட்டு போகுது. என்ன புரிஞ்சுதா? ஓய், நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? இன்னும் ஏதாவது கேள்வி கேட்கட்டுமா உன்கிட்ட? இல்ல. நான் இங்க பார்க் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீங்க அதனால என்ன? நான் இங்க பார்க் பண்றேன். ஏற்கனவே நான் தான் இங்க பார்க் பண்ணிருந்தேன். என்னோட காஸ்ட்லியான காரை இங்க தான் பார்க் பண்ணுவேன். உன்னோட ஓட்ட வண்டியெல்லாம் பார்க் பண்ண முடியாது, புரிஞ்சதா? நீங்க ஒரு களி மண்ணு, காய்கறியே இல்லாத காய்கறி மண்டி. நீங்க சொல்ல போனா நீங்க ஒரு திமிரு பிடிச்சவரு. என்ன? அது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா நீங்க அப்படி கிடையாது. நான் நினைச்சேன் உங்க காரை எடுத்துட்டு நீங்க என் காரை பார்க் பண்ண விடுவீங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அட, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப போய் ஒருத்தர் அவசரமா பார்த்தாகணும். இப்போ இன்னொரு பார்க்கிங்க போய் தேடினா எனக்கு லேட் ஆயிடும். அப்படியா? ரொம்ப அவசரம் போல இருக்கே. இப்பவே அனுப்பி வச்சிடறேன். எங்க போகணுமோ அந்த பக்கம் திருப்பி நில்லுங்க. புல்புல், இவருக்கு எங்க போகணுமோ சீக்கிரமா அங்க அனுப்பி வை.
ஏய் என்னப்பா பண்ற நீ? பயத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்துரும் போல இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஏப்பா எனக்கு ஃபியூச்சர்ல ஹார்ட் அட்டாக் வர இருந்ததுப்பா. ஓ அப்படின்னா உனக்கு ஃபியூச்சர்ல ஹார்ட் அட்டாக் வர போகுதா? இப்போதுல இருந்தே கவனமா இருக்கணும். அட அப்படி இல்லப்பா, ஒருத்தர் புல்டாக என் பின்னாடி அனுப்பி வச்சுட்டாரு. ஃபியூச்சர்ல இருக்கவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அப்புறம் ரொம்ப மோசமானவங்களும் கூட. ஏன் உன் பின்னாடியும் புல்டாக விட்டாங்களா? ஆனா உன்னாலதான் பறக்க முடியுமே. அட அவனுங்க என்னையே பறக்க விட்டுட்டானுங்க. நீதான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆச்சே. அவங்க கிட்ட புத்திசாலித்தனமா சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. இல்ல அதான் கிடையாது. யாருக்கும் எதையுமே புரிய வைக்க முடியாது. யாரும் கேட்காம அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. அப்படியே கேட்டாலும் யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது. இனிமே புத்திமதி யாருக்கும் சொல்லக்கூடாது. இதான் எங்களோட ஃபியூச்சர் பிளான். என்ன புரிஞ்சுதா? ஜோர்தார், உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் நார்மலா தான் இருந்தது. இப்ப எப்படி இருந்தனோ அதே மாதிரியே தான் இருந்தேன். எனக்கு ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராது. அனி உனக்கு எப்படி இருந்தது? நான் தான் ஃபியூச்சருக்கு போகவே இல்லையே. இந்த அளவுக்கு மூளையை போட்டு ஏன் யோசிக்கணும்? ஆனா நான் உன் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் உங்க சித்தப்பா எங்களுக்கு 1 கிலோவோ உனக்கு 6 கிலோ ஸ்வீட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. 6 கிலோவா? அட இவ்வளவு சாப்பிட்டேன்னா நான் குண்டாயிடுவேம்மா. அப்புறம் ஃபியூச்சர்ல சாப்பாட்டு திருடுனா என்னால பிடிக்க முடியாம போயிடும். என்ன மறைச்ச? அது வந்து என்னோட ஃபியூச்சர் உங்க எல்லார விடவும் ரொம்ப பயங்கரமானது. அதாவது நான் சாப்பிட்டு அவ்வளவு குண்டாயிட்டேன். கடையோட கதவு இடுக்கல மாட்டிக்கிட்டேன். என்னால ஓடக்கூட முடியல. ஒருத்தன் என்னோட சாப்பாடை திருடிக்கிட்டு ஓடிட்டான். அவனை என்னால ஓடி பிடிக்க முடியல. இதெல்லாம் வேலைக்காகாது. நான் டயட்டை ஆரம்பிக்க போறேன். அப்ப இந்த ஸ்வீட்டை பக்கத்துல எல்லாருக்கும் கொடுத்துட்டுமா? எதுக்கும் யோசிக்க ஜோர்தார். இல்ல இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன். டயட்டை நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். உங்களை மாதிரி இன்டெலிஜென்ட் ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை சொல்லட்டுமா? ஃபியூச்சர்ல நடக்க போறத நினைச்சு பயந்து போய் பிரசன்டா கெடுத்துக்காதீங்க. அராசக்க ஹனி, உண்மையிலே நீ இன்டெலிஜென்ட் ஆயிட்ட. என்ன புரிஞ்சுதா? இன்டெலிஜென்ட்டா?